ஹே கைஸ், ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட்னா என்னன்றதை நீங்க தெரிஞ்சிருக்கணும். காம்பவுண்டிங் இஸ் த எய்த் ஒண்டர் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். மியூச்சுவல் ஃபண்ட்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற அமௌண்ட் வந்து இந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் மூலமா தான் க்ரோ ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட்னா என்னது, நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற அமௌண்ட் வந்து இந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் மூலமா எப்படி க்ரோ ஆகுது, ஸோ இதையெல்லாம் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கடைசி வரையும் பாருங்க. இந்த காம்பவுண்டிங் கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி நான் சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு. அந்த ராஜா கிட்ட ஒருத்தர் செஸ் விளையாடுறாரு. அந்த செஸ் விளையாட்டத்துல அவரு ராஜாவையும் வின் பண்ணிடுறாரு. இப்போ அந்த ராஜா கேட்கிறாரு, உனக்கு என்ன பரிசு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொல்றாரு, எனக்கு பெருசானா எதுவும் வேணாம், இந்த செஸ் போர்ட்ல 64 கட்டம் இருக்குங்க இல்லையா, அதுல எனக்கு முதல் கட்டத்துல ஒரு அரிசி வைங்க, ரெண்டாவது கட்டத்துல அதை அப்படியே டபுள் பண்ணி எனக்கு 2 அரிசியா வைங்க, மூணாவது கட்டத்துல எனக்கு அப்படியே 4, 8, 16ன்னு அப்படியே எனக்கு இந்த 64 கட்டம் வரைக்கும் எனக்கு நீங்க அரிசி கொடுத்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ராஜாவும் சிரிச்சுக்கிட்டே அவ்வளவுதானா, சரின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. ஆனா கால்குலேட் பண்ணி பார்த்தாதான் தெரியுது, இந்த உலகத்துல இருக்கிற ஒட்டுமொத்த அரிசியை சேர்த்தாலும் இந்த 64வது கட்டத்தை ஃபில் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 64வது கட்டத்துல நிரப்பக்கூடிய அரிசியோட எண்ணிக்கை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 2 power 64 தான் அதோட வேல்யூ. ஸோ இவ்வளவு அரிசி வந்து நமக்கு தேவை. இதோட எடை மட்டும் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 460 மில்லியன் டன் இருக்கும். ஸோ இதை உலக நாடுகளின் உற்பத்தியோடு ஒப்பிடும் போது ஒட்டுமொத்த உலக நாடுகளும் சேர்ந்து பல நூற்றாண்டுகளாக விளைவிக்கக்கூடிய நெல்லோட அளவை விட இது அதிகம். இதை தான் காம்பவுண்டிங் பவர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்ப மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்க அமௌண்ட் எப்படி இதே காம்பவுண்டிங் எஃபெக்ட்ல க்ரோ ஆகுது அப்படின்றதுதான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலியமா நம்ம பார்க்க போறோம். இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டர். ஸோ இங்க வந்து பிரின்சிபல் அமௌண்ட் 5 lakhs நான் கொடுத்துருக்கேன். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%, டைம் பீரியட் வந்து 1 year நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது நீங்க எப்படி இமேஜின் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல 5 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கதா நினைச்சுக்கோங்க. அதோட இயர்லி ரிட்டர்ன்ஸ் 10%, 10% ரிட்டர்ன்ஸ் தருது. நான் எவ்வளவு நாள் ஹோல்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னா 1 year ஹோல்ட் பண்ணிருக்கேன். ஸோ அப்ப எனக்கு என்னோட கேபிட்டல் வந்து எவ்வளவு க்ரோ ஆயிருக்கு அப்படின்றதா இதுல வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, பிரின்சிபல் அமௌண்ட் நீங்க 5 லட்ச ரூபாய் கொடுத்துருக்கீங்க. ஆனா உங்களுக்கு இந்த 1 yearல கிடைச்சிருக்க அமௌண்ட் பாத்தீங்கன்னா 50,000. ஸோ மொத்தமா உங்களோட அமௌண்ட் 5,50,000 வளர்ந்துருக்கு. இப்போ இதே அமௌண்ட்டை நான் 1 more year நான் ஹோல்ட் பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்றத பார்ப்போம். இப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப இதே அமௌண்ட்டை நான் இன்னொரு 1 year ஹோல்ட் பண்றேன் அப்படின்னா எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? இந்த வருஷம் 50,000 கிடைச்சிருக்குன்னா அடுத்த வருஷமும் உனக்கு 50,000 கிடைக்கும். இப்போ உன்னோட கேபிட்டல் வந்து 6 லட்சம் ஆயிருக்கும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. பட் அப்படி கிடையாது. ஸோ இங்க நான் கொடுக்குறேன் பாருங்க, 2 years நான் ஹோல்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? 6,05,000 சொல்லிட்டு வந்திருக்கு. எப்படி இந்த ஒரு 5,000 எக்ஸ்ட்ரா வந்துச்சு அப்படின்றது உங்களுக்கு ஒரு டவுட்டா இருக்கும். ஸோ அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ செகண்ட் இயர்ல 10% ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கு. ஆனா நீங்க வந்து அந்த 10% எப்படி கால்குலேட் பண்ணீங்க? நான் வந்து ஒரு 5 லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தேன், அதுல 10% 50,000, அப்பனா 6 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கனெக்ட் பண்ணீங்க. ஆனா இது வந்து காம்பவுண்டிங் எஃபெக்ட்ல அப்படி கால்குலேட் ஆகாது. இது எப்படி கால்குலேட் ஆகும் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இயரோட எண்ட்ல என்னோட கேபிட்டல் எவ்வளவு வளர்ந்துருந்துச்சு? 5,50,000 வளர்ந்துருந்துச்சு. ஸோ அதே தான் 5,50,000த்துல 10% எவ்வளவு? 55,000. ஸோ அந்த 5,50,000 பிளஸ் 55,000 எவ்வளவு? 6,05,000. ஸோ அதுதான் செகண்ட் இயரோட எண்ட்ல உங்களுக்கு கிடைச்சிருக்க அமௌண்ட் 6,05,000. இப்போ நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்க அமௌண்ட்ல எப்படி இந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் வந்து ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் மட்டும் உங்களுக்கு க்ரோ ஆகாது. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்க அமௌண்ட் வந்து ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கும் இல்லைங்களா, அந்த ரிட்டர்ன்ஸுமே உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். ஸோ அதுதான் இந்த காம்பவுண்டிங் எஃபெக்டோட ஒரு ஹியூஜ் பவர். நிறைய பேர் இப்போ அந்த 5 லட்சம் இருந்தா நான் வட்டி கூட்டு சம்பாதிச்சுட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஸோ லெட்ஸ் இமேஜின், இதே இந்த 5 லட்சத்தை நீங்க இந்த மாதிரி 10% இன்ட்ரெஸ்ட் தர மாதிரிக்கே ஒருத்தோட வட்டிக்கே கொடுத்துட்டீங்கன்னு வைங்க. உங்ககிட்ட வட்டிக்கு வாங்கினவர் வந்து 20 வருஷமா அசலே கொடுக்கல, வெறும் வட்டி மட்டும்தான் கொடுக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 20 வருஷமும் உங்களுக்கு வெறும் வருஷம் 50,000 மட்டும்தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா வந்துகிட்டு இருக்கும். ஸோ இதுவே நீங்க அந்த 5 லட்சத்தை மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டுட்டு 20 வருஷம் கழிச்சு நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களோட கேபிட்டல் எந்த அளவு க்ரோ ஆயிருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்போமா? வாங்க. இப்ப இந்த இயரை நான் 20 வருஷம் வச்சிருந்தேன்னா எனக்கு எவ்வளவு வரும் அப்படின்றத நான் இங்க கொடுக்குறேன். ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே 28,63,750 ரூபாய் எனக்கு வந்திருக்கும்.
மொத்தமா என்னோட கேபிட்டல் 33,63,750 வளர்ந்துருக்கும். ஸோ இப்போ தெரியுதா உங்களுக்கு இந்த காம்பவுண்டிங்கோட பவர் என்னன்னு? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க.